இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தலைவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு யாருன்னு, ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நான் வந்து அவருக்கு சில இதுகள் லெட்டரில் அனுப்பி விடுவேன் அவருக்கு. என்னென்னா நான் வந்து விளையாட்டுத் துறையில் இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து சில எது வின் பண்ணணும்னு நான் அனுப்புவேன். அதனால் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்து உடல் ஊனமுற்றோருக்காக பயணம், அதாவது போலியோ சொட்டு மருந்து அது போட்டால் கால் வந்து உங்களுக்கு கால் கை உழுவாது, அதுக்காக ஒரு பயணம் தொடர்ந்தோம். அப்போ வந்து ஐயாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சோம். நாங்கள் வந்து டெல்லிக்கு வரோம், நாங்கள் வந்து விளையாட்டு வீரர்கள் எல்லாமே பேரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள். அதுவும் ஐயா வந்து எங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அப்பாயின்மெண்ட் கொடுத்தோடனே நாங்கள் கரெக்டாக 15 நாள் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு ஸ்டேட் லெவலில் போயிட்டு அங்கங்கே போயிட்டு இந்த போலியோ சொட்டு மருந்து நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த பைக்கில் போய் நாங்கள்லாம் பண்ணிவிட்டு முடித்த பிறகு ஐயா அப்துல் கலாம் வந்து எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அனுமதி வந்து எங்களுக்கு கிடைச்ச உடனே உள்ளே போனோடனே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு எங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு நாங்கள் 12 பேர் போனோம். அதில் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஐயா வந்து வருவார், நீங்கள் எப்படி வந்து அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதிகாரிகளாக சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் போனோம். ஐயா வந்தோடனே கை கொடுத்தாரு. சாப்பிட்டீங்களா, ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா, சாப்பாடு நல்லா இருந்தா, பிடிச்சதா அப்படின்லாம் நல்லா கேட்டார். கேட்டு உட்காந்து எங்ககிட்ட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணார். எல்லோரும் நாங்கள் டிசபிள்டு பசங்க இருந்தாங்க, நான் கோச்சு, எல்லோரும் நீ என்ன பிளேயரு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு அவர் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைவுகள், அது மறக்க முடியாது. அப்புறம் போகும்போது எங்களுக்கு வந்து அந்த 12 பேருக்கு சைன் பண்ணி கொடுத்தாரு. அந்த சைன் பண்ணி எனக்கு இன்னொரு புக்கில் சைன் பண்ணி எல்லா டிஃபிஷன் வேணாம், இப்படி பண்ணுறியா, எத்தனை வருஷம் பண்ணுற நீ, இந்த குழந்தைங்கள்லாம் பண்ணுறியா, வெரி குட், நல்லா பண்ணு, என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கையில் கொடுத்து கடைசியாக நாங்கள் போகும்போது கையில் கும்பிட்டு எங்களுக்கு வந்து அங்கேருந்து ட்ரெயினில் வர்றதுக்கே எங்களுக்கு நவம்பர் டிசம்பர் அப்போ எங்களுக்கு ட்ரெயினுக்கு எங்களுக்கு ஃபுல்லாக இருந்தது. உடனே ஃபோன் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு தனி பெட்டியை கொடுத்து எங்களுக்கு வந்து அங்கேருந்து அனுப்பி விட்டார். ஏன்னா எல்லாமே டிசபிள்டோடைய வண்டிங்க, ரொம்ப கஷ்டப்படும், அதனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணி விட்டாங்க எங்களுக்கு. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியல. அங்கேருந்து வந்தோடனே அந்த சைனை வந்து பார்த்தோன்னே என் பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. என்னடா அப்துல் கலாம் கூட நீ ஃபோட்டோவில் எடுத்துட்டேன், அவர் கூட ஏதோ மாளிகையிலே போய் ஃபோட்டோ எடுத்துருக்கிறியே, இல்லை நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணோம், அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வாழ்த்துலாம் தெரிவித்து கையெல்லாம் பண்ணி வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வந்துக்கிறேன் அப்படின்னு வீட்லேயும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் எங்களுக்கு அது. நாங்கள் இன்றைக்கும் எங்கள் குரூப் வந்து அந்த ஃபோட்டோஸோடு வச்சுக்கிட்டு அவர் சைன் பண்ணதெல்லாம் அப்பப்போ பார்த்துன்னு இருப்போம். அப்துல் கலாம் சார் சைன் பண்ணார், அது இப்போ மறக்க முடியாது இல்லை அது. அதனால் அவருடைய இழப்பெல்லாம் எங்களெலாம் ரொம்ப 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 வேதனை கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கெல்லாம் வந்து.